ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த வேர்ல்ட் ஆஃப்டர் த ஸ்பெல்லோட 11th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறேன். 10th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கெலட்டல் ஃபிகர்ஸ் அவன் முன்னாடி தோன்றுறது. அதில் ஒன்று அவனை அசிஸ்டன்ட் பிளாக் ஸ்மித்னு கூப்பிடுது. பயத்தில் நடுங்கிக்கிட்டு அவன் அந்த உயிரினை நீ பொருளை உருவாக்கி முடிச்சிட்டியான்னு கேட்குறான். அந்த ஸ்கெலட்டன் மெதுவாக கிட்ட வருது. ஒரு கடுமையான குரல்ல அது அவனை திட்டுது, நீ ஒரு முட்டாள், இந்த இடத்தை பார்க்கறதுக்கு உனக்கு இன்னும் தகுதி வரல. பிளாக் ஸ்மித்தோட முகத்துல வேர்வை வலியுது. அவன் உறைஞ்சு போய் நிற்கிறான். அவன் இப்படி ஒரு இடம் எப்படி இருக்க முடியும்னு யோசிக்கிறான். அவன் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இருக்கும்போது ஜுவாங் தன்னோட கத்திய அந்த கிரியேச்சர் தலையில சொருகிறான். கார்னட் நான் எப்படி இப்படி ஒரு உலகத்துக்குள்ள வந்தேன்னு யோசிக்கிறான். அந்த உயிரினம் ஒரு அலற சத்தம் போடுது. ஜுவாங் எகிரி ஒரு ஹேமர் ப்ளோ அதை தாக்குறான். அவன் தன்னோட உறுதியான பார்வையை அந்த மிருகம் மேல பதிக்கிறான். அப்புறம் அவன் தாக்குதலை தொடர முன்னாடி பாயறான். அந்த ஹேமர் அந்த உயிரினத்தை சரியா ஒரு துல்லியமான அடியால தாக்குது. அந்த சக்தி வாய்ந்த அடி அந்த மான்ஸ்டரோட உடலை கிழிக்குது. கார்னட் தன்னோட தலையை பிடிச்சுக்கிட்டு இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு கத்துறான். அப்போ ஒரு குரல் சொல்லுது, சில விஷயங்கள் நேரத்தை வீணடிக்கிற வேலை. உதாரணமா ஒருத்தனோட சொந்த லிமிட்ஸ் தாண்ட முயற்சி பண்றது. ஒரு மெமரியல் சீன் ஒரு பிளாக் ஸ்மித் ஜுவாங் கிட்ட சொல்றான், நீ என்கிட்ட முன்னாடியே வந்திருக்கணும். அவன் சொல்றான், நீ தலைமை பிளாக் ஸ்மித்தை அந்த ட்ரீமன் ஆஃப் டீமன் தேடி போயிருக்கணும். ஜுவாங் பதில் சொல்றான், ஸ்பீசஸ் ஒரு பொருட்டல்ல, நான் தொடர்ந்து போறதுக்கு எனக்கு ஒரு ஸ்கேபார்ட் மட்டும் போதும். ஆனா அந்த பிளாக் ஸ்மித் அவனை திட்டி, நீ இன்னும் சின்ன பையன், இன்னும் ஒரு மில்லியன் தடவை முயற்சி பண்ணணும்னு உத்தரவு போடுறான். அந்த ஆள் ஜுவான் நான் உனக்காக என்னோட சிறந்த முயற்சியை கொடுத்திருக்கேன்னு சொன்னதை நினைச்சு பார்க்கறான். அவனுக்கு ஞாபகம் இருக்கு, எல்லா திறமைகளும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னால எந்த வெப்பனையும் சரி பண்ண முடியும்னு 99% உறுதியா இருந்தேன். அந்த கட்டத்துல தான் எனக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் தோணுச்சு. அந்த பிளாக் ஸ்மித் யோசிக்கிறான், ஒருவேளை உண்மையில நான் அந்த கடைசி 1% இருந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேனாம். ஒரு நோட்டிபிகேஷன் ஜுவாங் கிட்ட அவன் மேக்சிமம் லெவல் அடைஞ்சிட்டான்னு சொல்லுது. அந்த யங் மேன் அப்ப கேட்கிறான், அந்த ஷாப்பிங் ஸ்கில் எப்படி வேலை செய்யுதுன்னு பிளாக் ஸ்மித் நிஜமாவே தெரியுமா? அவன் விளக்குறான், ட்ரீம் ஆஃப் டீமன் மெக்கானிக் ரொம்ப பழமையானது, அது தண்ணி நெருப்பு மாதிரி எப்போதுமே இருந்தது. ஜுவான் கேட்கிறான், பிளாக் ஸ்மித் இவ்வளவு நாளா அந்த திறமைய அதை பத்தி புரிஞ்சுக்காமலேயே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரா? கார்னட் பதில் சொல்ல முடியாம அமைதியா அவனை முறைச்சு பார்க்கறான். அவன் தன்னை நியாயப்படுத்த முயற்சி பண்றான், நான் டூல்ஸ் மனாவால பலப்படுத்துகிறேன், அந்த சக்தியால ஹார்ன் வடிவமைக்கப்படுறேன்னு சொல்றான். ஆனா ஜுவாங் குறுக்கிட்டு, இது எவ்வளவு சுலபமா இருந்தா மற்ற வேலையாட்களை ஏன் இத திறமையை பயன்படுத்த முடியலன்னு கேட்கிறான். பிளாக் ஸ்மித் அப்போ உணர்றான், இந்த பிரின்சிபல் அவ்வளவு சுலபமா இருந்தா மற்றவங்களால குறைஞ்சது அதை பார்த்து காப்பியாவது அடிச்சிருக்க முடியும். மற்ற பிளாக் ஸ்மித்கள் ஆச்சரியமா ரியாக்ட் பண்றாங்க. அதுல ஒருத்தன் திறமைகள் பயன்படுத்துறதுக்கு தானு கத்துறான். திரும்பி கார்னட், நிஜமாவே உனக்கு ஷேப்பிங் எப்படின்னு தெரியுமான்னு கேட்கிறான். அந்த யங் மேன் ஒத்துக்கிறான், எனக்கு முன்னாடி தெரியாது, ஆனா இப்போதான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு தனக்கு முன்னாடி இருக்கிற ஹார்ன் தொடுறான். அவனோட தொடுதல்ல அந்த ஹார்ன் லிக்விஃபை ஆகுது. பிளாக் ஸ்மித் திகச்சு போய் அவனை பார்க்கறான். நீ இதை எப்படி பண்றன்னு கேட்கறான். ஜுவாங் அப்போ எல்லாரையும் நல்லா கவனிச்சு நீங்க என்ன பாக்குறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்கறான். அதுல ஒருத்தன் சொல்றான், பார்ட்டிகல்ஸ் பிரியிற மாதிரி தெரியுது. ஜுவாங் இந்த முறை ப்ராசஸ் சுலபமா இருக்காதுன்னு வான் பண்றான். அவன் விளக்குறான், பிளாக் ஸ்மித்தோட எல்லா முயற்சியும் அவன் உணர்ற உலகத்தோட தடைகளை பாரிஸ இன்னும் கடினமாக்கிடுச்சு. கார்னட் யோசிக்கிறான், நான் ரொம்ப முயற்சி செஞ்சதுதான் தப்பா? ஆனா ஜுவாங் சொல்றான், பிரச்சனை உலகத்துல இருக்க உன்கிட்ட இல்ல. ஒரு மெமரியல் சீன் ஒரு ட்ரீம் ஆஃப் டீமன் அவன்கிட்ட சொல்றான், நீ நல்லா செஞ்ச, ஆனா இதுதான் டீமன்ஸ் வழி. அந்த டீமன்ஸ் முடிக்கிறான், ஒரு மனுஷனா நீ என்னைக்குமே ஒரு அப்பர்சென்ட் விட மேல வர முடியாது. பிளாக் ஸ்மித் கேட்கிறான், இது மனுஷங்களோட லிமிடேஷன் மட்டும்தானா? ஆனா அதை ஏத்துக்க அவன் மறுக்கிறான். அவனோட நினைவுகள்ல அவன் ஜுவான் கிட்ட கேட்கிறான், நீ என்ன சொல்ல வர? நான் உலகத்துல எதிராகவே சண்டை போடணுமா? ஆனா அந்த யங் மேன் பதில் சொல்றான், ஒருத்தர்கிட்ட உன்னால ஒரு விஷயத்த செய்ய முடியும்னு சொல்றதுதான் நியாயம், உன்னால இன்னும் சண்டை போட முடியும் கார்னட். அவன் அப்போ அவனுக்கு அட்வைஸ் பண்றான், மறுபடியும் முயற்சி பண்ணு, ஆனா இந்த தடவை சிஸ்டத்தை நம்பாம ஓன் ஐஸை வச்சு முயற்சி பண்ணு. பிளாக் ஸ்மித் பார்வையில அவன் முன்னாடி இருக்கிற கிரியேச்சர் இமேஜ் தெரியுது. அந்த நொடியில அவன் அந்த உலகத்தோட ட்ரூ நேச்சரை பார்க்கறான்.
கார்னட் உணர்றான், நான் ஸ்கில்ஸ் அல்லது இன்டர்ஃபேஸ்கள் இல்லாத ஒரு இடத்துல இருக்கேன், இது ஏமாத்து இல்லாத ஒரு நேர்மையான உலகம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட டூல்ஸ் இறுக்கமா பிடிக்கிறான். பிளாக் ஸ்மித் கத்துறான், எனக்கு இன்னும் புரியல. ஒரு துல்லியமான அடியால அவன் அந்த டூல்ஸ் ஹார்ன்ல இருக்கிறான். ஒர்க் ஷாப்புக்கு வெளியில கார்னட் கேட்கிறான், ஜுவாங் நீ இப்போவே கிளம்புறியா? அந்த யங் மேன் ஆமான்னு சொல்றான். நான் எதுக்கு வந்தேன்னா அது கிடைச்சிடுச்சு. அவன் சொல்றான், கத்தி சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. பிளாக் ஸ்மித் கேட்கிறான், நீ அதுக்கு ஏதாவது பேர் வச்சிட்டியா? கார்னட் நானே பேர் வைக்கவான்னு கேட்கிறான். ஜுவாங் ஒரு சின்ன தலையசைத்தோட சம்மதிக்கிறான். அவன் டக்பூல்ங்கிற பேரை வைக்கிறான். பிளாக் ஸ்மித் அந்த யங் மேன் அதுக்கு சோலிட்டரி ஹீரோன்னு அர்த்தமானு கேட்கறத கேட்கிறான். கார்னட் சிரிச்சுக்கிட்டே ஆமா, அந்த கத்திக்கு இதுதான் சரியான பேரா இருக்கணும்னு தோணுச்சுன்னு சம்மதிக்கிறான். அவன் குட் பாய் சொல்றான். நேவன் அந்த கஸ்டமரை மறுபடியும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்றான். ஆனா பிளாக் ஸ்மித் திடீர்னு அவனை ஒரு நிமிஷம் நில்லுன்னு கூப்பிடுறான். அவன் அந்த இளைஞனோட கேப்பை 2 கையாலையும் பிடிக்கிறான். அவன் கேட்கிறான், ஜுவாங் பாக்குற உலகத்துல நான் எப்படி தெரியுறேன்? ஜுவாங் திரும்பி நீ மனுஷனா தெரியுறேன்னு பதில் சொல்றான். பிளாக் ஸ்மித் அவனை அமைதியா முறைச்சு பாக்குறான். அந்த யங் மேன் திரும்பி பார்க்காம போறப்ப கார்னட் யோசிக்கிறான், என்னைக்காவது ஒரு நாள் யாராவது என் உலகத்தை புரிஞ்சுப்பாங்களா? மினோ கேக்குறா, ஜுவாங் நீ ஏன் என்ன பின்தொடர்ந்து வர? அவன் திரும்பி கேட்கிறான், நான் ஏதாவது பண்ண போறேன்னு நீ பயப்படுறியா? அவன் கேள்வியை அழுத்தி கேட்கிறான். அவ திரும்புறான். அவ கிட்ட வந்து உனக்கு எப்படி கண்டுபிடிச்சுன்னு கேட்கிறான். அப்புறம் அவன் நான் உன்னை பிளாக் ஸ்மித் போறேன்னு சொல்றான். ஜுவாங் ஆனாலும் ஏன்னு தெரிஞ்சுக்க விரும்புறான். அவன் சொல்றான், ஒருவேளை நீவும் ஃபேலன் சோல் ஸ்டோன்ல வித்து சொகுசா வாழ ஆசைப்படுறியா? மினோ நான் சீரியஸா தான் சொல்றேன்னு சம்மதிக்கிறா. அந்த யங்மேன் அவகிட்ட ஒரு துணி மூட்டைய ஒரு மன்னிப்பா நீட்டுறான். நீ பிச்சைக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்றத பார்த்து எனக்கு சலிச்சு போச்சுன்னு சொல்றான். மினோ கேக்குறா, ட்ரீம் ஆஃப் டீமன் கண்டுபிடிக்காத நீ இப்போ என்ன பண்ண போற? ஜுவாங் பதில் சொல்றான், அவனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு மைக்கேல் என்கிட்ட சொன்னார்னு சொல்லிட்டு ட்ரீ ஆஃப் இலூஷன் பத்தியும் பாதாளத்துக்கு அப்பீஸ் போற வழிய பத்தியும் கேக்குறான். அவ கேக்குறான், நீ ஏன் அங்க போகணும்னு இலக்க தெரிஞ்சுக்க உனக்கு விருப்பம் இல்லையா? மினோ சொல்றா, அங்க இருந்து திரும்பி வரவங்கள அபிஸ் வாரியர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா ஜுவாங் எனக்கு திரும்பி வர என்ன இல்லைன்னு சொல்றான். அவனோட பதில் அவளை முழுசா திகைக்க வைக்குது. ஜுவான் நடக்கிறத நிறுத்துறான். மினோ குழப்பமா அவனை முறைக்கிறா. அவனை பிடிச்சு இப்படி ஒரு காரியத்தை செய்ய உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறா. அவனை யார பத்தியும் கவலைப்படாம நீ செயல்படுற, நீ ஒரு செல்ஃபிஷ் குரும்பின்னு குற்றம் சாட்டுறா. அவ சொல்றா, நீ இந்த உலகத்து மக்களை மனுஷங்களாவே மதிக்கிறது இல்ல. அவ கத்துறா, உன்னை போல இல்லாம நானும் மத்தவங்களும் மனுஷங்க, நானும் ஒரு மனுஷி தான். ஒரு பிளாஷ்பேக்ல மீனோ நான் அன்னைக்கு செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் பேக் இன் டைம் போக மாட்டேன்னு சொல்றா. வேறொரு இடத்துல கார்னட் தன்னோட ஒர்க் ஷாப்ல கடுமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு குரல் அவனை எந்த ஒரு தப்பான யோசனையும் பண்ணாதன்னு எச்சரிக்குது. அந்த இளைஞனை இங்க வரவழைக்க ஏற்பாடு பண்ணுன்னு உத்தரவு போடுது. ஜுவான் உணர்றான், அவங்க தன்னை பிடிக்கிறதுக்காக ஒருத்தரை ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சிருக்காங்க. அவன் எதிர் தெருவுல ஒரு சந்துல அந்த ஆட்களை பாக்குறான். ஆனா அவன் நாம இதுல தலையிட்டு அந்த ஹாஸ்டேஜை காப்பாத்த எந்த காரணமும் இல்லைன்னு முடிவு பண்றான். அவன் முடிக்கிறான், மக்களை காப்பாத்துறதால எதுவும் மாற போறது இல்ல. சஸ்பீஷியன் அவனுக்கு உண்மையை வெளிப்படுத்தும் போது அவன் நம்பர்ஸ் அண்ட் டேட்டா எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துற மக்கள் அதுக்காக தங்களோட சோலையை விற்கிற ஒரு உலகத்தை பாக்குறான். அதனால அவன் கையில இருக்கிற ஒரு கல்லை நசுக்கிறான். அதை இழுத்துட்டு தன்னோட ட்ரீம் டீமனை தேடுற வேலையை தொடர விரும்புறான். மினோ கத்துறா, இதனாலதான் நீ எனக்கு மனுஷனா தெரியல. ஜுவான் சொல்றான், நான் உன்னை விட்டு போறேன். உன்னோடது மாதிரி ஒரு இலக்கு வச்சிருக்கிற ஒருத்தர் கூட என்னால டிராவல் பண்ண முடியாது. அவ பதிலுக்கு கத்துறான், நான் இனிமே உன் முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ போறத பாக்குற ஜுவாங், இப்போதான் இவன் மனுஷி மாதிரி தெரியறான்னு நினைக்கிறேன். சில ஆட்கள் பேசுறத அவன் ஒட்டி கேட்கறான். ட்ரீம் ஆஃப் டீமன் அவங்க கூட இருக்கான்னு கண்டுபிடிக்கிறான். ஆனா அவன் முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திக்கணும்னு முடிவு பண்றான். வெளியே டாஸ்மாக் அமைதியாகவும் காலியாகவும் இருக்கு. மினோ கதவு கிட்ட வந்து நம்ம எப்படி மறுபடியும் இங்கேயே வந்துட்டோம்னு யோசிக்கிறா. அவ கதவை திறந்து லேடி சாரி ஃபார் டிலேன்னு சொல்றா. ஆனா டாஸ்மாக் உள்ள எல்லாமே உடைஞ்சி சின்ன பின்னமாகி கிடக்குது. மினோ ஏதோ பயங்கரமா நடந்திருக்குன்னு உணர்றா. ஒரு பெரிய கத்தியோட இருக்கிற ஒரு ஆள் சொல்றான், நான் உன்னை முன்னாடியே தடுத்திருக்கணும். தரையில கிடக்கிற கிளார் வாய மூடு, உன்னாலதான் நான் இப்போ சாக போறேன்னு சொல்றான். ஜினா கோல்டன் ஸ்கை வம்சத்தோட மூத்தவர் மினோ கிட்ட கேட்கிறாரு, நீ ஏன் தனியா இருக்க? நம்ம டீல் என்ன ஆச்சு? அவரை அப்பாவின்னு கூப்பிட்டு ஜுவாங் வரமாட்டான்னு சொல்றா. அவ விளக்குறா, அதுக்கு காரணம் சுலபம். அவன் இந்த உலகத்தை அழிக்க விரும்புறான். மினோ தன்னோட கத்திகளால அந்த ஆட்களை தாக்குறான். ஜினா சும்மா சிரிச்சுக்கிட்டு அந்த விச் புத்தி பேதடிச்சுன்னு சொல்றான். அவன் தன்னோட ஷேடோ டெக்னிக்கை பயன்படுத்த தயாராகிறான்.
அவனை அழிவின் விச்சின்னு ஹண்டிங் கிரவுண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லுவாங்கன்னு சொல்கிறான். ஷேடோவு கிரியேச்சர் தோன்றுறது. அவன் இங்கே உன் மிருகத்தை வரவழைச்சு பாருன்னு அவளை சவால் விடுறான். மினோ அந்த உயிரினங்களில் ஒன்றை டான்ஜஸ் பண்ணுறா. அவ தன்னோட கத்திகளை எதிரி மேலே வீசுறா. ஜினா தன்னோட கத்தியை சுழற்றி எதிர்த்தாக்குதல் நடத்த தயாராகிறான். ஒரே அடியில் அவன் மினாவோட ஷேடோ கிரியேச்சரை அழிக்கிறான். அந்த ஆள் அப்போ நிழல்களோட மிச்சங்கள் வழியா முன்னாடி வரான். அவனோட அடியாட்கள்ல ஒருத்தன் கிண்டல் பண்றான். இவ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் விச் மாதிரி தெரியல, ஒரு ஸ்ட்ரிப்பர் மாதிரி தெரியுறா. ஜினா அவகிட்ட சொல்றான், இந்த சுவர்கள் சத்தத்தை வெளியே விடாத, சவுண்ட் ப்ரூஃப் சண்டையை நிறுத்திட்டு ஜூவனை என்கிட்ட கூட்டிட்டு வா. மினோ அவங்கள மிரட்டுறான். நீங்க பிளாக் ஃபாரஸ்ட் வம்சத்தோட கோபத்தை சந்திப்பீங்க. ஆனா அவன் குளோரோட முடியை பிடிச்சு கோர்கன்ல அந்த வம்சத்துக்கு பிரான்ச் இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். அந்த பொண்ணு ஒரு ஐஸ் வார்ட் டெக்னிக் தயார் பண்றா. அவளோட தாக்குதல் ஆனாலும் ஜுவானால தடுக்கப்படுது. அவன் இது ஒரு கியூட்டான சின்ன தந்திரம்னு சொல்றான். அவன் நான் உன்னை துண்டு துண்டா கிழிக்க போறேன்னு சபதம் பண்றான். மினோ சும்மா அவனை முறைச்சி நாயன்னு திட்டுறான். பார்ட்னர்ஸ்கள்ல ஒருத்தன் யோசிக்கிறான், ஏன் இந்த காட்சி எங்கோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு பிளாஷ்பேக்ல ஒரு குரல் ஜுவான் கிட்ட கேக்குது, காலத்துல பின்னோக்கி போக ஒரு வழி இருந்தா நீ போவியா? மினோ அப்ப புலம்புறா, நான் காலத்துல பின்னோக்கி போக கூடாதுன்னு. ஜினா கடைசி அடியை தயார் பண்ற போறான். அவன் யோசிக்கிறான், நான் அவன் கூட போயிருந்தா இந்த உலகத்தோட முடிவை பார்த்துருப்பேனா. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.